மடிச்சுகை குந்துள் குவிலப்போ இரண்டப்போ சொல்லி குவிரம் படவன வாகை பைகை வாணி வேரல் சூரன் ஏவை சிறுவிலை கருவில புலவர் குரசம் பசுபடி வருணல் காயா ஆகிரை சிறுவிலை குருடன் கண்ணி குடிலை முல்லைப்பூ மருதப்பூ நெய்தல்பூ பாடைப்பூ திரளைப்பூ தலமப்பூ மாப்பூ கோவப்பூ கோவப்பூ பாதிரி மல செருகல் காடி மல கஞ்சக்குலை பிடவப்பூ வாழைப்பூ வள்ளிப்பூ தாரைப்பூ தலவப்பூ ஞானப்பூ மவள்பூ சேரும் செம்மல் செருந்தி அறிவர் செண்பகம் கரலை கோடல் கையை வண்டை காட்சி கருகுவடை பாகர் பரவம் நடக்கம் இளவம் நீங்கை எழுப்ப மாத்தி அவரை கொன்றை பகற்றை பிண்டி புலாசம் வஞ்சி பிச்சி பூகர் நொச்சி புத்தும்பை துளாய் தோன்றி நன்றி நரவ பாரம் வீரப்பு நாகப்பு புன்னைப்பு குறுக்கத்திப்பு ஆரம்பு காழ்வைப்பு வேகைப்பு பிழைப்பு இருவாசிப்பு இந்த 99 வகையான மலர்களோடும் சேர்த்து அன்பு எண்ணீற்று மலரையும் இந்த அரங்கத்தில் தூவி என் உயிரினும் மேலான என் தாய்மொழியான தமிழ் மொழியின் பாதங்களை தொட்டு வணங்கி போகிறேன். தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். நல்ல சொன்னது சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய 100 வகையான மலர்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம வெறுமனே ஆடை பாடலை கேட்டு கைத்தறி போடுறதுதான் பிரயோஜனம். இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கணும். தமிழ் கருத்துக்களை நடுவர் அவர்களே, ஐயா தொடக்கத்துல துவங்கும் பொழுதே சொன்னாங்க, நான் உங்களுடைய மேடையில பேசியிருக்கேன் அப்படின்னு. இந்த போச்சப்பள்ளி மண்ணுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற ஒரு அதீதமான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் மட்டுமே பட்டிமன்றம் பேசிட்டு இருந்த என்ன வெளி இடத்துக்கு கூட்டிட்டு முதல் முறையாக ஊர் பட்டிமன்றங்களிலே என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்த வாய்ப்பு கொடுத்த நடுவர் தான் நம்முடைய நடுவர் அவர்கள். இந்த போச்சப்பள்ளி மண் எனக்கான முதல் மேடையை மட்டும் கொடுக்கல, எனக்கான வாழ்க்கை துணையையும் கொடுத்திருக்கிறது. போச்சப்பள்ளி சந்தூர் பக்தி தான் என்னுடைய ஊர், நான் வாக்கப்பட்டிருக்க ஊரு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நான் இன்னைக்கு பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. போச்சப்பள்ளி மண்ணை நான் வணங்குகிறேன். நான் பட்டிமன்றம் பேசும் பொழுது ஐயா சொன்னாங்க, நாங்க நல்லா பாடுறோமோ இல்லையோ அதை உங்ககிட்ட நல்ல விதமாக கொண்டு வந்து சேர்க்கிறது இசைக்கலைஞர்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும், மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும், புகைப்பட கலைஞர்களுக்கு, ஆடியோக்காரர்களுக்கு, ஊர் பெரியவர்களுக்கு, இதையெல்லாம் கடந்து ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமா அந்த ரசிக பெருமக்கள் கையில தான் இருக்கு. எங்களையெல்லாம் மேடையில சேர் போட்டு உட்கார வச்சுட்டு கீழே
போன் அடிச்சிடுறாங்க வீட்டுல இருந்து. எப்ப வருவீங்க அப்படின்னு போன் அடிச்சிடுறாங்க. நடுவர்களே நாங்க பாட்டு பாடிக்கிட்டே எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கறதும், இல்ல மைனா படத்துல வர்ற மாதிரி எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கறதும் எங்க கையில இல்ல. வெளியே போறா ஒழுங்கா இருக்காங்களா இல்லையான்றத பொறுத்துதான் தெரிஞ்சுக்கணும். நடுவர்களே எங்க எதையோ போய் சண்டையிலையும் அப்படியும் மாட்டிக்கிட்டா பாவம் நம்ம மனசு அப்பாவி மனசு வேற எந்தத்துக்கு போய் மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில தான் நாங்க போன் பண்ணி கூப்பிடுறோம். நடுவர்களே நீங்க வீட்டுக்குள்ள போறோம், வந்த உடனே ஐயா டீ நல்லா இருந்துச்சுங்க, ஜூஸ் நல்லா இருந்துச்சு, ஐயா வீட்டுல பயங்கரமான விருந்து. டீ ஒரு பக்கம் இல்லை, ஜூஸ் ஒரு பக்கம் இல்லை. முக்கிய எங்களை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு எல்லாம் பாத்துக்கங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஐயோ பேச்சாளர்களுக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற பதட்டம் எங்க நடுவில் என்கிட்ட கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்பு அக்கா வீட்டுல இருக்காங்க, எப்படியும் அந்த வீட்டை பாத்துக்குவாங்க நம்பிக்கையில தானே நடுவர்களே நீங்களே எங்களை விட்டுட்டு போனீங்க. இப்படி தூசியும் டீயும் மேலே ஏறும்போது குடிச்சிட்டு வந்துட்டு நன்றி மறப்பது நன்றி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நடுவர்களே எப்படி ஏற்றுக்க முடியும்? கணவன் வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள வராங்க, வந்த உடனே யாரை தேடுவாங்க நினைக்கிறீங்க? செருப்பு பயங்கரமா கழட்டுவாங்க. கோபத்துல இருந்து வந்தாலும் பொண்டாட்டியை கூப்பிட்டு காரணமே இல்லாம திட்டுவாங்க. பாசத்தோடு வந்தாலும் என்ன சொல்கிறாரியா அப்படின்னு கேட்பாங்க. வெளியே இருந்து வர ஹஸ்பண்ட் எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. எப்படி வந்தாலும் ஹேண்டில் பண்ற ஒட்டுமொத்த போராட்டையே கத்துக்கிட்டல ஒரு பொண்ணு உங்க குடும்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா நடுவர்களே. அப்புறம் எப்படி ஒரு 10 நாள் மனைவி ஊருக்கு போடும், உடனே முதல் நாள் என்ன சொல்லுவாங்க? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டா தட்டோரா வச்சு மட்டும்தான் சொல்ல மாட்டாங்க, மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. 10 நாள் கழிச்சு அந்த வீட்டை வந்து பாருங்க, அவங்க கழட்டி போட்ட லுங்கி அப்படியே ரவுண்டா அங்கேயே கிடக்கும், மலர் வளைய மாதிரி. ஆமா, குடிச்சு வச்ச டீ டம்ளர் காஃபி டம்ளரும் அப்படியே ஒரு ஓரமா கிடக்கும். வீட்டுல சமையல் செஞ்சு சாப்பிட முடியாது. வாங்கி போட்ட பொட்டலமெல்லாம் அந்த பக்கம் கிடக்கும், அழுக்கு துணி ஒரு பக்கம் கிடக்கும். அந்த நேரத்துல அழுக்காவது அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் மட்டும் கிடையாது, கணவனுடைய மனசும் தான் அந்த நேரத்துல அழுக்கா இருக்கும். 10 நாள் மேல மனைவி விட்டு பிடிச்சிக்க முடியாது. போன் பண்ணுவாங்க, எப்ப வர? தினமும் நான் கேட்கும்போது உனக்கு கஷ்டமா இருந்துச்சு, இப்பயே நீ கேட்கிற அப்படின்னு நம்ம கேட்கறதோட கேட்டா போதும் போதும் வந்து சேரு, நீ அப்புறம் கத்திக்கிட்டே இருந்தா கூட கத்துறத கேட்டு கேட்டு எனக்கு பண்ணிடுச்சு வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க நடுவர்களே. அப்படின்னா எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க நடுவர்களே. இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து உடம்பை வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீட்டுல அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்கும்? அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா, எனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கும். ஆனா அம்மா வீட்டுல என்ன வச்சுக்கோங்க, அப்பாவை பார்த்து முதல் வார்த்தை கேட்கும், அப்பா அம்மா எங்க மட்டும்தான் கேட்கும். அந்த வீடு பெண்களால கட்டப்பட்டது கிடையாது, பெண்களால கட்டப்பட்டது நடுவர்களே. அதை நம்ம மறந்துடவே முடியாது. பெண்கள்லாம் அந்த பணத்தெல்லாம் பதுக்கிட்டாங்க வீட்டுல, கட்டிட பாக்க வீட்டுல வச்சுக்கிறாங்க. மஞ்சள் உங்களுக்கு தெரியாதுங்க, ஸ்டேட் பேங்கை விட இந்தியன் ஓவர்சீஸை விட இந்தியன் பேங்கை விட பேங்க் ஆஃப் இந்தியா விட எங்களுடைய அந்த சேமிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ப்ளூ கலர் புடவை வீட்டு ஒரு பாட்டி வந்து சுமிச்சுட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே அழகு ஒரு புன்னகை. எங்க பேங்க் பேலன்ஸ் விட எங்க கடித பேலன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு தெரியாது. நாங்க சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் நகையா வரும், ஆண்கள் சேர்த்து வைக்கிற பாக்ஸ்லாம் ஒரே இடத்துல புகையா வரும். பார்க்கறதுக்கு அப்படியே பதட்டமா இருக்கும். அந்த பதட்டத்தோட தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. ஆனா என் மனைவியை பாராட்டு, இந்த நேரத்தில் என் மனைவியை பாராட்டு. ஏன்னா 40,000 ரூபாய் நகைய 2.5 லட்சம் ரூபாய் நகையா மாற்றிருக்காங்க. அதான் ஆமா, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல வந்து 10 பவுன் நகை வாங்கிடுவேன். பவுன் 4,000 ரூபாய். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நகையை மாற்றணும்னு சொல்லி 10 பவுன் 8 ஆச்சு. அதை போய் கொடுத்து அப்படியே வாங்கலாம்னு வைங்க, 2 பவுன் போயிடுது. அப்படி மாற்றி மாற்றி இன்னைக்கு 2 பவுன் தான் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் 1 பவுன், இந்த பக்கம் 1 பவுன் மாற்றா மாறிடுது. 10 பவுன் சைடு 2 பவுன் இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய். கரெக்டாக தான் சொல்லி நடுவர்களே, காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தன் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு என்னடா எக்ஸாம்லாம் எப்படி எழுந்த தம்பி அப்படின்னு கேட்டா அந்த பையன் பாராட்டல, அரியர் சென்னை தூர வந்தது
மனசாட்சி. ஆமா. பெண் பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் வளர்க்கறது எவ்வளவு ஈஸி. ஆண்களை வச்சு அட்டகாசம் நடக்குதா நடக்கலையா நடுவுல ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் சொல்றான், அந்த வாத்தியார் நடிச்சாரே எப்படி ஸ்கூலை விட்டு மாப்பிள்ள வெளியே வந்துதானே ஆகணும் பாத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரே அச்சுறுத்தலா இருக்குது. ஆண்களை வளர்க்கறதுக்குள்ள அவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு. நடுவுல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றோம், மகாலட்சுமி பிறந்துட்டா நம்ம வீட்டுக்கு, கலை மகள் பிறந்ததா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆண் குழந்தை பிறந்தோடனே என்ன சொல்றோம், அப்புறம் மாதிரியே ஒரே துருண்டு குளிப்பாரு, கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பையன் பிறந்தான். கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு அப்பவே என்ன சொல்லிடுறாங்கன்னா அப்பாவை முடிக்கிற வரையதான் பையன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறத நம்ம மறந்துடவே முடியாது. நடுவர்களே இது எல்லாத்தையும் கடந்து அவங்க சொல்லணும்னு சொன்னாங்க. அண்ணன் தம்பியை வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரும்பாலான கேளுங்க பாருங்க, இந்த அண்ணன் தம்பி பிரிகிற இடத்துல யாராவது ஒருத்தர் அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கிறவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தர் அடிச்சுட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏங்க நாங்க கஷ்டப்பட்டு எங்க வீட்டுல எங்க சுகபோகமெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க வாழ்ற இடத்துல ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் அழிப்பாங்க, அதை பார்த்துட்டு சும்மா பிரிச்சு உடனடியாக பிரிச்சு விடுறாங்க. அது எதுக்காக பிரிச்சு விடுறாங்கன்னா அந்த தந்தையா சுத்திட்டு இருக்க தம்பி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடுவர்களே பிரிச்சு விடுறாங்க. நல்ல மனசு உங்களுக்கு தெரியாம போயிட்டா. நடுவர்களே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க, அவன் ஊர் பையன் கருப்பா அதெல்லாம் உருப்படாது போல இருக்கு, என்ன பண்ணுறது, சீக்கிரமா ஒரு காலகட்டத்தை போட்டு அவன் பொறுப்பை கொண்டு போய் பொண்டாட்டி கையில கொடுத்துட வேண்டியதுதான். அது திருந்தாத தெய்வமாச்சு, திருத்துறதுதான் இன்னொரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே கட்டி கொடுத்து சீக்கிரமா மூட்டை வரும், அவன் திருத்துவா அப்படின்ற நம்பிக்கையில கட்டி கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பதவி கிடையாது, அவ்வளோ நாள் உருப்படாதவங்க தருதலை அதெல்லாம் மாறி புருஷர், வீட்டுக்காரர், கணவர், இன்னும் மரியாதையில்லாத இடத்துல இருந்து இருந்து மரியாதையான இடத்துக்கு கொண்டு வர்றது யார் நடுவர்களே? பெண்கள் தான் நடுவர்களே. எப்படி மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? 6 மணிக்கு அலாரம் வச்சு 6 பேருக்கு அரிசி போட்டு 4 பேருக்கு டீ போட்டு 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த 4 பேரையுமே யோசிச்சுக்கிட்டு ஒரு நாள் முடியும் போது அப்பாடா உட்காராம அடுத்த நாள் காலையில என்ன சமையல் செய்யறது எப்படியோடா உட்காராங்க பார்த்தீங்களா? அப்படிதான் இருக்குது இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது நடுவர்களே. இதெல்லாம் கடந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வாழ்க்கை துணைங்கிறத சொல்லுவாங்க, சொந்தத்திலே நிச்சயிக்கப்படுறது, நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணுதான் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வேலை கொஞ்சம் குடிக்கிற ஆளா கிடைச்சிட்டாங்க வச்சுக்காங்க, அந்த நேரத்துல வருவாரு, திடீர்னு வந்தா பாசம் ஜாஸ்தியா இருக்கும், திடீர்னு பேசிக்கிட்டே பேசுவார், என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த நேரத்துல நம்ம கேட்டாலும் குத்தம், கேட்கலினாலும் குத்தம், பாட்டு பாட ஆரம்பிச்சுவாரு. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியன் மழை விழுந்த சாமி, நீயே கண்ணை கட்டி கடலிட சாமி. முன்னாடியே பார்த்து சொல்லுவார், சாராயத்தை ஊத்தே, சாராயத்தை ஊத்தே,
வாசல் வச்சு கோலம் போட்டு சங்கமித்ரா அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்க? அதெல்லாம் நடக்கும் சங்கமித்ரா, அதெல்லாம் நடக்கும். ஐயோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியே வாசல் கோலம் போட்டு அப்படியே வாசல்ல ஒரு பூசணி பூ வச்சு அப்படியே வாசல்லே பூசணி பூ வச்சு புட்டா நேரத்திலே எல்லாரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வீட்டில் துணி வச்சுட்டு பாத்திரம் வளைத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் பணி வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிக்கும் பொழுது பாராட்டெல்லாம் வேண்டாம். எதுவுமே பாராட்டலாம் அவார்டெல்லாம் கொடுக்க வேணாம். நடுவர் அவார்டெல்லாம் கொடுக்கவே வேணாம். நல்லா செஞ்சிருக்கேன்னு சொல்லுவேன். தினமும் ஒரு குட்டை ஏதாவது கண்டுபிடிக்காம இருக்கவே மாட்டாங்க. முதல் நாள் வாக்கப்படும் உள்ள போகும்போது லேசாக வரைக்கும். ரெண்டாவது நாள் ஐயோ என்னடா இது எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அரை மணி நேரம் உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் டெய்லி மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு தான் இருப்பாரு, சொல்லி சொல்லி அவருக்கும் பழகிடுச்சு, கேட்டு கேட்டு எனக்கும் பழகிடுச்சு அப்படின்னு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக ஓட்டிட்டு போற நடுவர் அப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் நடுவர்களே குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமா இருந்துட்டு இருக்காங்க. நீங்க பொம்மையில பாப்பீங்க, டோரா ஒரு பொம்மை, ஒரு பெண் பிள்ளை பேக் மாட்டிக்கும், பேக் 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 என்னோட பேக்ல புக்கும் நிறைய இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அள்ளி கொடுப்பேன், பேக் 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 பேக். அது இன்னொரு பாட்டு நடுவர்களே, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் உடையில வீட்டில் இருக்க பாட்டியோ அம்மாவோ திட்டிட்டு இருப்பாங்க நடுவர்களே. என்ன திட்டுவாங்கன்னா, வேற வேலையே இல்லை, கை உடஞ்சு போச்சு, நான் சாமியா ஆச்சோ தெரியலையே, அவள்தான் ஞாயிற்றுக்கிழமை வேற சீரியல் போட மாட்டாங்க, மறுபடியும் திட்டுறவங்க என்ன பண்றது தெரியலன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. அது வீட்டு ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்க என்னைக்கு சீரியல் பார்க்கறத நிறுத்துவோம் அன்னைக்கு அந்த புலம்பெல்லாம் உங்ககிட்ட எடுத்துட்டு வருவோம். டிவி ஒரு மிஷின் கேட்டுக்கோம். நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். அதே திருமணத்துக்கு முன்னாடி, அது கால திருமணமாக இருந்தாலும் சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, மணிக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி, தங்கம் என் தங்கத்தை அவங்க அப்பா வீட்டில் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுச்சா என் தங்கம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சாப்பிடலைங்க. மணி 7:30 மணி ஆகுது, காலையில் மணி 7:30 மணி ஆகுது, இன்னும் என் தங்கத்துக்கு என் மாமியார் சாப்பாடு கொடுக்கல, இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, இதெல்லாம் இருக்காது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. மணிக்கணக்கான போன் அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. எங்க வேலை இருக்கு வைக்கிறேன்னு ஒரு பெண்பிள்ளை சொன்னா கூட என்கிட்ட பேசுறத விட உனக்கு என்னமா வேலை, என் உடம்பு மனசு ஏறணும்னா என்கிட்ட பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு பின்னாடி அதே அன்பை எதிர்பார்த்து ஒரு பொண்ணு போனான்னு வச்சுக்கோங்களேன், 2 ரிங் அடிச்சிருக்க மாட்டோம். உனக்கு வேற வேலையே இல்லையா, சும்மா நச்சு 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 ஏன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, சும்மா தானே இருக்கேன், சும்மா வந்து டிவியை பார்த்து பார்த்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணத்துக்கு முன்னாடி எங்களுடைய அந்த அழகான ஒரு உறவு எப்படி திருமணம் போகும்? நானும் கேட்கமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பேசுறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கொஞ்சம் இல்லை அப்படின்னு. அதுக்கு என் மாப்பிள்ளை தான் சொன்னாரு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாராவது பிரச்சாரம் பண்ணுவாங்க. நண்பர்களே, அப்ப எப்படி எல்லாம் பாடுவாங்க அப்படின்னா,
இருக்காங்க நண்பர்களே, அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கும் பொழுது அந்த மனைவியுடைய முடி வந்து அது இருந்த உடனே பெரும்பாலான வீட்டில் இருக்க மாதிரி பிடிச்சி கோவப்பட்டு சீரியெல்லாம் வரல. முடிய பார்த்தாலே வயசை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். என்ன அதிசயமா சிரிக்கிறாரே அப்படின்னு பார்த்தா, ஏமா அந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகுதான், இந்த இலையில இருந்தாலும் அழகுதான் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லி வேண்டாம் எடுத்துட்டு போயிடுவோம்ல. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். திருமணம் ஆகாத அன்கள் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லதா இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சு இல்ல அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிறதுக்குள்ளேயே 50-60 வருஷம் ஆயிடுது. இப்பெல்லாம் 50-60 வருஷம் ஆயிடுச்சு ஓடுறதுக்கே படாத பாடு பட வேண்டியதா இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடவே முடியாது. நடுவர்களே, இந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலே குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரும் பாக்கியம். வயிற்றுல குழந்தைய சுமந்து இருக்கும். பெரும்பாலும் பாருங்க 7 மாசத்துல 5 மாசத்துல 9 மாசத்துல வளர்க்க போச்சு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஏன்னா நிச்சயமா அந்த பெண் பிள்ளைய அவங்க அம்மாவை தவிர இல்ல அவங்க வீட்டை தவிர யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியன் நிறைய இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் சரி நடுவர்களே, நார்மல் டெலிவரியா இருந்தா பிற உறுப்புல கத்தியை வச்சு அறுத்து கிழிச்சு தையல் போடுவாங்க. சிசேரியனா இருந்தா முதுகு தண்டுல ஊசி போட்டு வயிற்றுல அறுத்து தையல் போடுவாங்க. அவ்வளவு தையலையும் வலியையும் தாங்கிக்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்து முதல் குழந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டம். பால் ஊட்ட தெரியாது, எங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது. அவ்வளவு நாளா எங்க வீடுகள்ல இளவரசிகளா சிட்டுகளா சுத்திக்கிட்டு இருந்த நாங்க திடீர்னு முடங்கி கிடப்போம். பகல்ல தூங்கினா எதுக்கு பகல்ல தூங்குற அப்படிம்பாங்க. சில நேரம் என்ன சொல்லுவாங்க, குழந்தை தூங்கும் பொழுதே நீ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்ற வீடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. குழந்தை தூங்கும் பொழுதே மற்ற வேலையெல்லாம் பார்த்து வச்சு, குழந்தை தூங்கும் பொழுது மற்ற வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் சரி, குழந்தை எழுந்த பிறகு குழந்தைய பார்த்துக்கணும் சரி. அதுக்கப்புறம் எப்பதான் நாங்க தூங்குறது எப்பதான் நாங்க சாப்பிட்றது தெரியல. அது சில வீடுல நல்லா தான் இருந்தேன், ஒரு நைட்டி கொண்ட 6 மாசமா அப்படியே தான் இருக்கு, மாற மாட்டியான்னு கேட்பாங்க. எங்களை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ள முகம் கழுவு கூட நேரம் இல்லாமல் அழகு குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய பெண்கள் இருந்துதான் அழகு இருக்காங்க. அழகான வரிகள். உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறருக்கும் பிறப்புக்கும் இடையில் வழி நடந்து சென்றாயே. உனக்கே ஒரு தொட்டி கட்டி தானே தானே மாறிட வேண்டும் அழகாரும் நன்கு பாட தாயை கண்டுறது என்னோட வழிகாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் தோல்கின்ற வந்தல்லவா. மண் பொறுமையே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியிலே சுழலாத பூமி. அம்மா தாயின் மாறினே தானே தானே மாறிட வேண்டும். இப்படி எத்தனை வழி இருந்தாலும் அத்தனை வழியில் தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுபவெல்லாம் நடுவர்களே ஒரு பெண்ணா இருக்காங்க. ஆண்கள் குடும்பத்தை பார்க்கல, குடும்ப வளர்ச்சிக்கு காரணமா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்களை காட்டி ஒரு மணி மேல வந்து பெண்கள் இன்னைக்கு காரணமா இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே பாரு உன் அண்ணன் வந்துட்டான் தண்ணி எடுத்து வந்து கொடு, உன் தம்பி வந்துட்டான் தண்ணி எடுத்து வந்து கொடு. இதெல்லாம் அந்த காலகட்டம் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு பெண்கள் எந்த வேலைக்கும் போகல, வீட்டு வேலைகளை மட்டும் அவங்க செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு பெண்கள் வந்து அதையும் கடந்து வெளியே வேலைக்கு போறாங்க. வெளியே வேலைக்கு போனாலும் வெளி வேலைகளையும் பராமரிச்சுது, வீட்டு வேலையும் பராமரிச்சுது. அந்த நேரத்திலேயே பிரிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்க திட்ட நாங்க வாங்க, நாங்க வாங்க நீங்க திட்ட, நீங்க திட்ட நாங்க வாங்க, நாங்க வாங்க நீங்க திட்ட அப்படின்னு திட்டி திட்டி நீங்களும் பழகி போய் வாங்கி வாங்கி நானும் பழகி போய் இப்படிதான் நடுவர்களே வாழ்க்கை. இந்த ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் வந்து ஒரு பெண் பிள்ளை இல்லை அப்படின்னா பெரும்பாலான வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு குற்றச்சாட்டை யாரும் சொல்றது இல்லை. ஆனா ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னா ஆம்பளை பிள்ளை இல்லைமா இன்னொரு குழந்தை, ஆம்பளை பிள்ளை இல்லைமா இன்னொரு
மகாலட்சுமி வந்திருக்கா. அடிக்கடி சொல்லுவேன் முட்டி சைலி வந்திருக்கா. சுத்தி இருக்கவங்கள அடுத்து ஒரு அவங்களும் இல்லை அவங்களுக்கு கையாண்டு உங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். அந்த குழந்தை பிறந்தவுடனே அடுத்த நாள் நவம்பர் 14 ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு நான் வரேன். குழந்தை பிறந்து 2வது நாள் நவம்பர் 17ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் இருக்க மாவட்ட மைய நூலகத்துல நாங்கள் பட்டிமன்றம் நடத்தி பட்டிமன்றம் பேசினோம். குழந்தை பிறந்த 2வது நாளே என்னால் தமிழ் மேடை ஏற முடிந்தது என்றால் பெண்களுக்குள் இந்த ஆகும் சிறந்த சக்தி நிச்சயமாக இருக்கிறது. அங்க எல்லோருமே ஏன்னு கேட்டாங்க, வலிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. வலி வரும் தெரிஞ்சுதானே பிள்ளைகள் இருக்கிறோம். அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்துக்கிட்டே மேடை ஏறும் பொழுது எனக்கு வலிக்கல, அவளோட நான் மேடை ஏறிட்டேன் அப்படின்னு பொழுது எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லார் வீடுகள்லயும் சொல்லுவாங்க ஆம்பளத்துல வந்துட்டா ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நான் குறை சொல்லல. பொம்பளை பிள்ளைய ஒரு மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. நான் கருத்தோட சொல்லுவேன், என் குழந்தை வெளியே வந்த 2வது நாள் என்னை அவள் மேடை ஏற்றி அழகு பார்த்தாள் அப்படின்னு சொல்லி நான் அழகோட தைரியத்தோட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சி